ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ ஸ்கிப்பே பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். பொதுக்கட்டுரையிலேருந்து அணிலேருந்து இயல் வைஸ் குருவினா சிறுவினா நடுவினா எல்லாமே பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஃபுல் போர்ஷன் 100 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. நிறைய பேருக்கு ஒரு 400+ எடுக்கணும், ஒரு ஆர்வம்ன்றது இருக்கும். அது யார் யாரெல்லாம் இருக்குது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இந்த மெட்டீரியல் ஒரு ஸ்டாஃப் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினா எண் 16 விடைக்கேற்ற வினா அமைத்தல் அப்படின்ற மாதிரி இருக்குது. 1 மார்க் ஃபஸ்ட் 115 தெளிவாக படிச்சுக்கோங்க. அது எல்லாமே 1 மார்க்குக்கான டிஸ்கிரிப்ஷனில் தான், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குருவினா பொறுத்தவரை 4 × 2 8 மார்க்ஸு. வினா எண் 21 பார்த்தீங்கன்னா திருக்குறள் கட்டாய வினான்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் தேர்ட் ஒன் இந்த மண்ணும் சிலம்பே மணியே கலை வடிவே அந்த கொஸ்டின்ஸு இவடியில் இடம்பெற்றுள்ள காப்பியங்கள் தவிர இந்தந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றது கிளியராக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா 4th ஒன் வசன கவிதை, அப்புறம் ஆல் பொருளும் இலக்கணம் என குறிப்பிடும் தருக அந்த கொஸ்டின்ஸ். அப்புறம் 6th இருளடி பொம்மல் பெருகுவீர் இந்த கொஸ்டின்ஸ் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 7th ஒன் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமது சொற்களை இந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எதுவும் ஒமிட் பண்ணாமல் வித்தவுட் ஆப்ஷனோட ஸ்டடி பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அப்படியே ஷோ பண்ணுறேன். கொஸ்டின்ஸ் அப்படியே ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. சரியா? 8th 1, 9th 10th, அப்புறம் 11, 12, 13, அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவினா 5 × 2 10 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் காமிக்கிறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்புறம் படிக்க வேண்டிய எண்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா, அதாவது ரெஃபர் பண்ணிக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தவரை 2 × 3 6 மார்க்ஸு. அந்த 10 வினா 1 வரும். அந்த கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எதுவும் ஒமிட்டே பண்ணாதீங்க. ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணாலே போதும். டெஃபினட்டாக எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ஜெக்ட்ஸில். ஓகேவா? அண்ட் தென் பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸு அதாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம லைவ் ஒன்று எடுத்துருந்தோம் 10th லைவுக்கு. அப்புறம் சிறுவினா பாருங்கள். 2 × 3 6 மார்க்ஸு. வினாயன் 34 மனப்பாட பாடல், அது கட்டாய வினா, எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. அண்ட் தென் பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் தென் லைவில் ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம். அது நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது டெஃபினட்டாக கிடைக்கும். அதுவும் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் மொழித்திறன் பயிற்சி 2 × 3 6 மார்க்ஸு. ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வினாயன் 39 கடிதம் எழுதுதல், அது என்னன்றது செக் பண்ணுங்கள். வினாயன் 40 காட்சியை கண்டு அந்த பிக்சர் வச்சு எழுதுறது. அப்புறம் வினாயன் 41 இந்த படிவம் நிரப்புதல். அப்புறம் நெடுவினா பொறுத்தவரை 3 × 8 24 மார்க்ஸு. துணைப்பாடத்தில் என்னென்ன அப்படின்றது ஒரு டைம் புயலிலே ஒரு தோணி இந்த கதையில் உள்ள கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அன்னம்யா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கு உள்ள பொருந்த பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் அந்த கொஸ்டின்ஸு. அப்புறம் பொதுக்கட்டுரையை பொறுத்தவரை தமிழின் இலக்கிய வளம் இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் சான்றோர் வளர்த்த தமிழ், விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.